யூடியூப்பை திறந்து பார்த்தாலே மட்டன் டேஸ்ட்டில் பலாக்கான்னு சொன்னாங்க. சரி நம்மளும் அதை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பலாக்காயை வாங்கிட்டு வர சொல்லி செய்ய சொன்னேன். இது வரைக்கும் எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா கட் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு தண்ணி போட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அந்த சைடு அங்கே குக்கரில் பலாக்கா வெந்துட்டுருக்க கேப்பில் இங்கே அரிசி, சோம்பு, சீரகம், கசகசா போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம அரைக்க போகிறோம். அண்ட் இன்சைடு திரும்ப அகைன் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணெய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம சேர்க்குற எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா விழுது மாதிரி, ஐ மீன் இஞ்சி பூண்டு விழுது இருக்கும்ல அந்த மாதிரி. இப்போ இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி அரைச்ச இந்த பவுடரையும் இது கூட சேர்த்து இதை மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மிளகா இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த பவுடர் கூட சேர்த்து நல்லா அரைச்சி விழுது ஸ்டேஜுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம விசில் விட்டு எடுத்தோன்னா அந்த பலாக்காவை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ராசஸை. ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை சேர்த்து அது கூட பலாக்காய் சேர்த்துக்கோங்க அவிச்சு வச்சது. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக அது கூட குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 8 நிமிஷம் விட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்திங்கன்னா நல்லா அவிஞ்சு சூப்பரான பலாக்காய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ரச சாதம் கூட வச்சு சாப்பிட்டோம். அல்டிமேட்டாக ஆச்சு டேஸ்ட்டு. இந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.